ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை பாதிக்கும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கோ சமாதானம் இல்லை. தன்னுடைய இஷ்டத்தின்படி தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சமாதானமாக கிடையாது. ஒருவேளை வெளியில் நம்ம பார்க்கும்போது அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஒருவேளை வெளியே நமக்கு முன்னாடி அவங்க மகிழ்ச்சியா இருப்பதை போல காண்பிக்கலாம். உள்ளான இருதயத்திற்குள்ள அவங்களுக்குள்ள சமாதானம் என்பது கிடையாது. ராத்திரி அவங்களால நிம்மதியா தூங்கவே முடியாது. வியாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் அந்த மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்துரும், அந்த மனிதனுடைய நிம்மதியை கெடுத்துரும். எப்பொழுதும் ஒரு பயம் காணப்படும். எப்பொழுது எனக்கு இந்த வலி வருமோ, எப்போ எனக்கு இந்த வேதனை வருமோ, இந்த வியாதியிலிருந்து நான் எந்திரிச்சு வருவானோன்னு சொல்லி வியாதி ஒரு மனிதனுடைய சமாதானத்தை. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சத்தமாக சொல்லுங்களேன். இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிற இல்லைன்னா ஆசைப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னதுன்னா சமாதானம். இந்த சமாதானத்தை தான் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் விரும்புகிறார்கள், எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். அந்த சமாதானம் எனக்கு வேணும். நான் என்ன பண்ணினால் எனக்கு சமாதானம் கிடைக்கும், நான் என்ன காரியம் செய்தால் எனக்கு சமாதானம் கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய அழகான வீடு கட்டினால் எனக்கு சமாதானம் கிடைக்குமா, இல்லை நல்ல உயர்ந்த இடத்துல வேலை பார்த்தால் எனக்கு சமாதானம் கிடைக்குமா, இல்லை கை நிறைய பணம் சம்பாதித்தால் சமாதானம் கிடைக்குமா, இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இல்லைன்னா ஒரு பெரிய அதிகாரத்தில் இருந்தால் எனக்கு சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சமாதானத்தை தேடிக்கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். சத்தமாக சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். அவர் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் அவனால் சமாதானமா தூங்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை தருகிறவர் இயேசு மட்டும்தான். அவர் சொல்லுகிறார், சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சமாதானம். எனக்கு தெரிந்த ஒரு தொழிலதிபர், அவர்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. டெய்லி லட்சமாக அவர் சம்பாத்தியம் பண்ணுகிறார். ஆனால் ராத்திரி அவர் படுக்கைக்கு போனாருன்னா அவரால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. ராத்திரி 3 தூக்க மாத்திரை போட்டாலும் அவரால் தூங்கவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இருதயத்திற்குள்ள சமாதானம் இல்லை. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, நிறைய வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, நிறைய சொத்து இருக்குது, அவர் பேரை சொன்னால் தெரியாத ஆளே கிடையாது. ஆனால் ராத்திரி அவரால் நிம்மதியாக தூங்க முடியாது. ஏன்னா சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் இன்றைக்கு மனிதனுக்கு மிக 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 அவசியம். அவர் ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது வேதனையோட சொன்னார், உங்களுக்கு என்ன தம்பி ஒரு பிரச்சனை இல்லை, ராத்திரி நீங்கள் எங்கே படுத்தாலும் ஈஸியாக என்ன செஞ்சிருவீங்க, நல்லா தூங்கிடுவீங்க. நான் 3 தூக்க மாத்திரை போட்டும் என்னால் தூங்க முடியலை. காரணம் என்ன? இருதயத்தில் சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை தருகிறவர் இயேசு மட்டும்தான். அவர்தான் சொல்லுகிறார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். இயேசுவுடைய சமாதானம். எப்படி அவரால் சமாதானத்தை கொடுக்க முடியும்? நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் சமாதான பிரபுவாக வந்தார். அவர் சமாதான பிரபு. அவர் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு கிட்டத்தட்ட 600
வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது. அவர் சமாதான பிரபு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபுவாகிய இயேசு இன்றைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க இருதயத்தில் நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு பயத்தோடு வேதனையோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. இந்த உலகம் சில காரியத்தை சமாதானமா நினைக்கிறது. என்னது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வெற்றி வந்துட்டா அவன் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கிறது. அது எவ்வளவு நாள் தெரியுமா? கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் அந்த சமாதானம் என்ன செஞ்சிடும்னா அந்த மனிதனுடைய இருதயத்தை விட்டு போய்விடும். அந்த மனிதனுடைய இருதயத்திலிருந்து அது வெளியே போய்விடும். மறுபடியும் அவனுடைய துக்கம் ஆட்கொள்ளும். ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானம், இயேசு தருகிற ஒரு சமாதானம், அது நிலையான நிரந்தரமான ஒரு சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். ஆமென். அவர் நம்முடைய இருதயத்தில் இருந்தா, அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணினா, அவர் எப்படிப்பட்ட சமாதானம்னா நிலையான ஒரு சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிலையான ஒரு சமாதானம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம், கொஞ்ச நிமிஷம், அதுக்கடுத்து அந்த சமாதானம் அவனுடைய உள்ளத்தை விட்டு அவனுடைய இருதயத்தை விட்டு போயிடும். ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானம் தான் நிலையான நிரந்தரமான ஒரு சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது அவனுடைய சமாதானத்தை பாதிக்குது? அவன் சமாதானத்தை பாதிக்கக்கூடிய ஒரு 3 காரியத்தை நான் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதலாவது சமாதானத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் என்னது? வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 48:22. துன்மார்க்கருக்கோ சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல யாருக்கு சமாதானம் இல்லையா? துன்மார்க்கருக்கோ சமாதானம் இல்லை. முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது சமாதானத்தை பாதிக்கும் அப்படின்னா, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பாதிக்கும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கோ சமாதானம் இல்லை. தன்னுடைய இஷ்டத்தின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் சமாதானமாக கிடையாது. ஒருவேளை வெளியில் நம்ம பார்க்கும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஒருவேளை வெளியே நமக்கு முன்னாடி அவங்க மகிழ்ச்சியாக இருப்பதை போல காண்பிக்கலாம். உள்ளான இருதயத்திற்குள்ள அவங்களுக்குள்ள சமாதானம் என்பது கிடையாது. ராத்திரி அவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு சம்பவத்தை பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இயேசுவை தேடி ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் இயேசுவை தேடி எதற்காக வந்தால், அந்த பெண்ணை பாருங்க, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. பரிமள தைலம் கொண்டு வந்து அவளுடைய பாதத்தின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவளுடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். போதும். இங்கே அந்த பெண்ணை அறிமுகம் செய்யும் பொழுதே அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது. அவள் யாருன்னா, பாவியான ஒரு ஸ்திரீ. இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவை தேடி வருகிறாள். அவ எதற்காக இயேசுவை தேடி வந்தால், அவ பாருங்க, ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவ இயேசுவினுடைய பாதத்தில் உடைத்து அவ என்ன செய்யறானா, ஊற்றி அவ பாதத்தை அவ பூசுகிறாள். அவ கண்ணீரினால் இயேசுவினுடைய பாதத்தை நனைக்கிறாள். ஏன் அந்த பெண் இயேசுவை தேடி வந்தா தெரியுமா? அவ உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்து, அவ உலகத்தில் தன்னுடைய கண்கள் இச்சித்தபடி, தன்னுடைய மனசு விரும்பினபடியெல்லாம் அவ வாழ்ந்துட்டா. ஆனால் அவள் உள்ளத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை.
அவ உள்ளத்துல சமாதானம் இல்லை. அவ இருதயம் ஒவ்வொரு நாளும் தான் செய்கிற பாவத்தின் நிமித்தம், தான் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம், தான் செய்கிற துரோகத்தின் நிமித்தம் அவளுடைய சமாதானத்தை கெடுக்கிறது. அவளால் நிம்மதியா வாழ முடியல. அவ விபச்சாரம் என்கிற பாவத்தை செய்த பெண் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவத்தை அவ செய்ததுனால அவளுடைய மனசாட்சி அவளை வாதிக்கிறது. ஊரார் எல்லாரும் அவளை கேவலமா பேசுறாங்க, ஊரார் எல்லாரும் அவளை பரிகசிக்கிறாங்க. அவளால நிம்மதி இல்லை. அவ நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, அவ பாவத்தின் நிமித்தம் அவள் செய்த பாவம் அவ சமாதானத்தை கெடுத்து போட்டது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்ப பிரவேசிக்கிறதோ முதலாவது பாவம் அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்து போடும். அதான் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெண் பாருங்க, தன்னுடைய இஷ்டத்தின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி அவள் எவ்வளவோ பாவம் செய்தாள். அந்த பாவம் செய்யும் பொழுது அவளுக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்கு அப்புறம், அதற்கப்புறம் முழுவதும் அவளுடைய நிம்மதியை, அவளுடைய சமாதானத்தை அந்த பாவம் திருடி போட்டது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் நல்ல ஃபேன் செட்டை போட்டு நல்லா ஆள் நல்லா உயரமாக நல்லா அழகா, அவரை பார்க்கும்போது ஒரு சினிமா நடிகர் மாதிரி இருந்தார். அப்போ நான் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். நான் கையில் பைபிள் வச்சுருந்தேன். அதை பார்த்தோன்னே அவர் என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டுறாரு. ஆமாயா கிறிஸ்டின் தான். நீங்கள் யார், எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு பெங்களூர் சொந்த ஊர், ஆனால் பெங்களூரில் நான் வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன், மாதம் எனக்கு 4 லட்ச ரூபா சம்பளம். ஆனால் சரியா இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். எங்கே போகிறேன்னா எனக்கே தெரியலை அப்படின்னாரு. எங்கே போகிறேன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க, ஆனால் பஸ்ஸில் ஏறி, அவர் கையில் வேறு எதுவுமே இல்லை, அவருடைய ஃபேன் ஷர்ட்டை மட்டும் நல்லா நீட்டாக போட்டிருக்காரு, ஆள் நல்லா அழகாக இருக்கிறாரு, எதுவுமே இல்லை. அப்போ நான் கேட்டேன், உங்கள் கையிலையும் எதுவுமே இல்லை, எங்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார், நான் 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியும் என்னுடைய வீட்டில் சமாதானம் இல்லை, என் இருதயத்தில் சமாதானம் இல்லை, என் இருதயத்தில் சமாதானம் இல்லாதனால எங்கேயாவது போனால் சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கிற இடம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். அப்போ நான் ஒரு விஷயம் அப்படி யோசிச்சுக்கிட்டே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இருதயத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த மனிதன் சமாதானம் இல்லைன்னு சொல்கிறாரு, இந்த மனிதன் எதனால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசுகிறேன். ஐயா உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு கடன் பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது இருக்குதா, பிரச்சனை இருக்குதான்னு கேட்குறேன். இல்லை என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்குறேன். என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அப்போ எதனால் உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது ஆவியான இருதயத்தில் சொன்னார், அந்த மனிதன் ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிறான், அந்த பாவம் தான் அவனுடைய சமாதானத்தை பாதிக்குது, அந்த பாவத்தை அவனால் விட முடியலை, அந்த பாவத்தில் அவன் மறுபடியும் செய்துகிறதுனால அந்த பாவம் அவன் சமாதானத்தை பாதிக்குதுன்னு சொல்லி ஆவியான இருதயத்தில் பேசின உடனேயும் அவர் முன்ன பின்ன தெரியாதல அவர்கிட்ட போய் நீ பாவி நம்ம எப்படி சொல்கிறதுன்ட்டு மெதுவாக கேட்க ஆரம்பித்தேன். நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கோவப்பட மாட்டீங்கன்னு நான் கேட்குறேன். உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற மிகப்பெரிய விஷயம் நீங்கள் யாருக்குமே தெரியாமல் செய்கிற பாவம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறது தான் உண்மை, நான் செய்கிற பாவம் யாருக்குமே தெரியாது, நான் செய்கிற பாவம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ராத்திரி நான் தூங்க போகும் பொழுது அந்த பாவம் என் சமாதானத்தை பாதிக்கிறது, என் நிம்மதியை பாதிக்கிறது. முதல்ல ஆரம்பத்தில் இந்த பாவத்தை நான் செய்யும்போது ஒரு விளையாட்டாக செய்ய ஆரம்பித்தேன், ஒரு ஜாலியாக செய்ய ஆரம்பித்தேன், எல்லாரும் செய்கிறாங்க நம்ம செஞ்சா என்னன்னு சொல்லி சந்தோஷமாக செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த பாவம் என்னுடைய சமாதானத்தை பாதிக்குதுன்னு அந்த மனிதன் சொன்னார். யோசிச்சு பாருங்க, மாதம் 4 லட்ச ரூபா சம்பளம், பெங்களூரில் சொந்த வீடு இருக்குது, அவருக்கு கீழே எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவருடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை. அப்போ அவர் சொன்னார், என் பாவம் மட்டும் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா எனக்கு சமாதானம் கிடைச்சிரும், ஆனால் அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கும் நான் போய் எத்தனையோ இடத்துல பணத்தை செலவு பண்ணிட்டேன், ஆனால் என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லை, ஆனால் என் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உங்கள் பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அந்த ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்த்தால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னேன்.
அப்போ அவர் சொன்னார், அந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, அந்த ஆண்டவரை நான் எங்கே போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அந்த ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறார். நீங்கள் எப்போ தான் செய்கிறது பாவம் என்று உணர்கிறீர்களோ, எப்போ தான் பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கையிடுகிறீங்களோ, அப்போவே அவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார் அப்படின்னு சொன்னேன். ஏசு என் பாவத்தை மன்னிக்கணும்னா நான் எவ்வளோ தம்பி பணம் தரணும் உங்களுக்குன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் ஒரு பணமும் தர வேண்டாம், நீங்கள் செய்கிறது பாவம் என்பதை முதல்ல ஒப்புக்கொண்டு ஒற்றுக்கொண்டு அதை இயேசுகிட்ட அறிக்கையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று நான் சொன்னேன். பேசிகிட்டே இருக்கும்போது நான் இறங்க வேண்டிய ஊர் வந்துட்டு, உடனே அவர் சொன்னால் இங்கே இறங்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். உங்கள் கூட நானும் இறங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டார். 2 பேரும் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு, அப்போ நான் சொன்னேன், இப்போ ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி என்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், உங்கள் இருதயத்தில் நீங்கள் எதெல்லாம் பாவம் செஞ்சீங்களோ, எதெல்லாம் தவறு என்பது உங்களுக்கு தெரியும், அதை கண்ணை மூடி இயேசுவே என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். அவர் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை தருவார் நான் சொன்னேன். அவர் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் கையை வச்சு கண்ணை மூடி அவர் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சொன்னார், எனக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தா கூட எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் சமாதானம் கிடைக்காது, இப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் என் இருதயத்தில் வந்திருக்குன்னு சொன்னார். சத்தமாரிலே சொல்லுங்களேன். இயேசுவால மட்டும்தான் பாவத்திலிருந்து வருகிற அந்த வேதனையை மாற்றி, அந்த துக்கத்தை மாற்றி சமாதானத்தை தர முடியும். இந்த பெண்ணை பாருங்க, பாவியான பெண், அவ விபச்சாரத்தில் தன்னுடைய மனம் விரும்பினபடி தன்னுடைய இஷ்டத்தின்படி அவ வாழ்கிறா. ஆனா அவளுக்கு சமாதானம் இல்லை. அவ ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அழுகிறா. இயேசு சொல்றாரு, அந்த 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, ஸ்திரீயை நோக்கு, உன் விசுவாசம் உன்னை சமாதானத்தோடு போ. எப்போ பாவம் மன்னிக்கப்படும் தெரியுமா? சர்ச்சில் வந்து காணிக்க போட்டால் அவங்க பாவம் மன்னிக்கப்படாது. ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்தால் பாவம் மன்னிக்கப்படாது. எப்போ தான் செய்கிறது பாவம் என்பதை உணர்ந்து அதை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த தெய்வீக சமாதானம் வரும். சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது, நாம் எல்லாரும் நீதிமான்கள் கிடையாது. இந்த உலகத்தில் எப்போ ஒரு மனிதன் பிறக்கிறானோ, அவன் பிறக்கும் பொழுதே பாவ சுபாவத்தில் அவன் பிறக்கிறான். அவன் உடம்புல ஓடுகிற ஒவ்வொரு இரத்தமும் பாவத்தினால் நிறைந்த இரத்தம். அதனால தான் நம்ம பாவம் செய்கிறோம். ஏன் நம்ம பாவம் செய்கிறோம் தெரியுமா? நாம் தாயின் வயிற்றிலே, தாவீது ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுகிறார், நான் நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வருவேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். உலகத்தில் ஒரு மனிதன் பிரவேசிக்கும் பொழுதே அவனுடைய வாழ்க்கையில் பாவம் என்கிற சுபாவம் வருகிறது. பாவம்னா கொலை பண்றதான் பாவம், விபச்சாரம் பண்றதான் பாவம், வேசித்தனம் பண்றதான் பாவம் இல்லை. நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற கோபம், எரிச்சல், பொறாமை, வன்கண், தூஷணம், இது எல்லாம் நம்முடைய இருதயத்தில் பாவமாக வருகிறது. இந்த பாவம் நம்முடைய இருதயத்தில் பிரவேசித்த உடனே இயேசுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் அந்த தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆள்கொள்ளும். அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க அந்த பாவத்தில் வாழ உங்களுக்கு நிம்மதி இருக்காது, உங்களுக்கு சமாதானம் இருக்காது. பாவம் உங்கள் சமாதானத்தை பாதிக்கும். ஆனா எப்ப நீங்க பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது தேவன் தெய்வீக சமாதானத்தை உங்களுக்கு தருவார். சத்தமரலையே சொல்லுங்களேன். பாவ மன்னிப்பு இலவசம். இன்னைக்கு மனிதனை பாருங்க, பாவம் மன்னிக்கப்படும் சொல்லி எங்கெங்கோ ஓடுறாங்க, மலையை பார்த்து ஓடுறாங்க, கடற்கரையை பார்த்து ஓடுறாங்க, தங்களுடைய சரீரத்தை கீறிக்கொள்றாங்க. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். பாவத்திலிருந்து மனம் திரும்பி தான் செய்தது தப்பு என்பதை எப்ப அறிக்கையிட்டு இயேசுடைய சமூகத்தில் வருகிறீங்களோ, நீங்களும் நானும் செய்த பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு அதிகாரம் பெற்றவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்தான் மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, அவர் அந்த உலகத்தில் வந்த பொழுது அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. அவர் இயேசு தமது ஜனங்களின் சகல பாவங்களையும் நீக்கி அவர் ரட்சிக்கிறார். நீங்க செய்கிற பாவம் எவ்வளோ பெருசா வேணாலும் இருக்கலாம். நீங்க செய்த பாவம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். நீங்க செய்த பாவத்தை ஒரு மனிதனிடத்துல போய் சொன்னா அந்த மனிதன் நிச்சயமா அதை மறக்க மாட்டான். நீங்க எத்தனை முறை அந்த மனிதனோடு பேசினாலோ நீங்க செய்த பாவத்தை மனதில் வைத்து இருப்பான். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரிடத்துல பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் அவர் பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அகற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க பாவத்தை
பாவத்தை அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவாரா? உங்க பாவத்தை உங்களை விட்டு தூரமாக்கி உங்களை கழுவி அவருடைய பிள்ளையா மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சீமோன் பேதுரு இந்த பெண்ணை பார்த்து பாவியான ஸ்திரீன்னு நினைக்கிறான். இவ விபச்சார பாவம் செய்தவா, இவ அநேக குடும்பத்தை கெடுத்தவான்னு சொல்லி அந்த சீமோன் பேதுரு நினைக்கிறான். ஆனா இயேசு அந்த பெண்ணை பார்த்து பாவியான ஸ்திரீயா நினைக்கல. அவர் எப்படி கூப்பிடுறாருன்னா ஸ்திரீயேன்னு கூப்பிடுறார், அவளை மகளேன்னு கூப்பிடுறார். அவருக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அவள் பாவத்தை மன்னித்து அவளுக்கு சமாதானம் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒருவேளை இதுவரைக்கும் உங்க இருதயத்தில் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க செய்த பாவம் எதுவா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த மெய்யான சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது மனிதனுடைய இருதயத்தை பாதிக்கிற விஷயம் பாவம். இரண்டாவது மனிதனுடைய இருதயத்தை பாதிக்கிற விஷயம் என்னது? வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் 5:34. பாருங்க, இங்க இயேசு இங்க ஒரு மகளை சந்திக்கிறார். அந்த மகளை பார்த்து இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இங்க பாருங்க, இயேசு சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போ, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. இங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுடைய உள்ளத்துல சமாதானம் இல்லை, அவளுடைய இல்லத்துல வேதனை, அவளுடைய உள்ளத்துல துக்கம், அவளுடைய உள்ளத்துல கவலைகள், அவளுடைய உள்ளத்துல பாரம். அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? வேதம் சொல்லுகிறது, அவள் 12 வருஷம் அவள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்று வேதம் சொல்லுங்க. 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. பாருங்க, 12 வருஷமா அவள் சரீரத்தில் ஒரு வியாதி, அவள் சரீரத்தில் ஒரு வேதனை. அதுவும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய, பெண்கள் அதிகமாக வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வியாதி அந்த பெண்ணுடைய சரீரத்தில் காணப்பட்டது. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமலும் அதிக வருத்தப்படுகிற பொழுது, நல்லா கவனிங்க, அந்த பெண் தனக்கு வந்த வியாதியினால அவ எத்தனையோ வைத்தியம் செலவு பண்ணிட்டா, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டா. அவங்க ஒவ்வொருத்தர் யார் யார் என்னெல்லாம் சொல்றாங்களோ தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் வித்து கூட அவ என்ன செஞ்சிட்டா, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் அவளுக்கு அந்த வியாதியிலிருந்து என்ன செய்யல, குணமாகல. வியாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து விட்டால் அந்த மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்துரும், அந்த மனிதனுடைய நிம்மதியை கெடுத்துரும். எப்பொழுதும் ஒரு பயம் காணப்படும். எப்பொழுது எனக்கு இந்த வலி வருமோ, எப்போ எனக்கு இந்த வேதனை வருமோ, இந்த வியாதியிலிருந்து நான் எந்திரிச்சு வருவானோன்னு சொல்லி வியாதி ஒரு மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கும். நம்ம கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளாம் வீரம் பேசுவோம். சின்ன ஒரு காய்ச்சல் வந்து 4 நாள் எந்திரிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் எதுவுமே நினைச்ச முடியாது. ஆமாம், காலையில் எந்திரிக்கும் போது இந்த கையை லேசாக மேலே தூக்க முடியலனாலே நமக்குள்ள என்ன வந்துடும், பயம் வந்துடும். வியாதி ஒரு மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கும். வியாதி ஒரு மனிதனுடைய இருதயத்தை பாதிக்கும். வியாதி ஒரு மனிதனை கலங்க பண்ணும். இன்னைக்கு பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம் அப்படின்னா ஆஸ்பத்திரியில் ஒவ்வொருத்தருக்கு சொல்ற காரியத்தை கேட்கும் போதே நமக்குள்ளே பயம் வந்துடுது. இன்னைக்கு எந்த ஆஸ்பத்திரியும் கூட்டமே இல்லையா அந்த ஆஸ்பத்திரியில், அப்படி சொல்ற மாதிரி ஒரு ஆஸ்பத்திரிலையும் ஒவ்வொரு நாளும் புதுப்புதமான வியாதிகள். மிஞ்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு, தெருவில் யாராவது ஒருத்தருக்கு தான் சுகர் இருக்கும். ஆனால் இப்போ வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர்த்துக்கு என்ன இருக்குது, சுகர் இருக்குது. முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு 70 வயசு தாத்தாக்கு திடீர்னு நெஞ்சு வலிச்சுது, அவர் இறந்துட்டாரு அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசு தான் ஆகுது, திடீர்னு நெஞ்சு வலிக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, மரித்திருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, நோய் மனிதனுக்குள்ள சமாதானத்தை கெடுத்துரும், மனிதனுக்குள்ள பயத்தை உண்டு பண்ணும். வியாதி ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடும். வியாதி ஒரு மனிதனுடைய நிம்மதியை கெடுத்து விடும். இங்க பாருங்க, அவ 12 வருஷமா தன்னுடைய சரீரத்தில் உண்டான வேதனையினால அவ மிகுந்த வேதனையோடு மிகுந்த கஷ்டப்படுகிறாள். இந்த சூழ்நிலையில அவ இயேசு வந்து சந்திக்கிறாள்.
இப்ப பாருங்க, இயேசு கிட்ட போய் எப்பவுமே ஆட்கள் இருப்பாங்க. இயேசுவை சுத்தி எப்பவும் அவருடைய சீசர்கள் இருப்பாங்க. இயேசுவை சுத்தி எப்பவும் திரளான ஜனங்கள் இருக்கும் பொழுது அவ என்ன பண்றா, என் வியாதியை போய் எப்படி இயேசு கிட்ட நான் வாய் திறந்து சொல்றதுன்னு சொல்லி அவ விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அவ என்ன செய்கிறாள், தொட்டாள். தொட்ட உடனே இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாரும் இயேசுவை நெருங்கினாலும் இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு, இல்லை எல்லாரும் என்ன தொடுறது வேற, இவள் என்ன தொட்டது வேறன்னு சொல்லி இயேசு பாருங்க 31ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து திரும்பி அவருடைய சீசர்கள் திரளான ஜனக்கூட்டமை நெருக்கி கொண்டிருக்கிறதை, நீர் என்னை தொட்டதை என்னை காண்பது என்று கேட்கிறீரே, தன்னிடத்தில் சம்பவித்ததை அவள் அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார். பாருங்க, அவளுக்கு வந்த வியாதி ஒரு தீட்டான வியாதி. அந்த நாட்கள் அது தீட்டான வியாதியாக கருதப்பட்டது. அவளுக்கு வியாதி இருப்பதனால ஒரு பக்கம் வியாதியின் வேதனை, ஒரு பக்கம் எவ்வளோ பணம் செலவு பண்ணி அவளுக்கு சுகமாகலை, இன்னொரு பக்கம் எல்லாரும் அவளை இவ ஒரு தீட்டான வியாதி, இவ என்ன பாவம் பண்ணாலோ, என்ன கடவுளுக்கு விரோதமாக துரோகம் பண்ணாலோ அதனால் இவள் இப்படி வியாதி வந்ததுன்னு சொல்லி மனிதனுடைய தேவையற்ற வார்த்தை இது எல்லாம் அவளுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினது. இது அவள் இருதயத்திலிருந்து சமாதானத்தை எடுத்து போட்டது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் அவளை தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, மகளே அப்படிங்கிறாரு. இயேசு தீட்டா இருக்கிற மகள் இயேசுவை தொட்டா தீட்டு கூட சுகமாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தீட்டு சுகமாகும். நீ தீட்டுள்ள மகள்னு அவர் சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் தீட்டுன்னு ஒதுக்குனாலும் இயேசு பாருங்க, நீ என்னை தொட்டால் தீட்டு மாறு. உடனே அவருடைய சரீரத்தில் இருந்த வியாதி சுகமானது. போன வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, நான் ஊழியத்தில் அவங்க கொஞ்ச நாள் பழக்கம். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க ரொம்ப நேசித்து அன்பாக உபசரிப்பாங்க. திடீர்னு எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி ஊழியம் எப்படி செய்கிறீங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக ஃபோனே வரல. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் உடனே பார்க்க போனால் அவங்களுக்கு வந்த வியாதியை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 45 வயசு தான் இருக்கும். அவங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம பைபிளில் பார்க்குறோம்ல, யோபுவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பெரிய பெரிய கொப்பளம். அந்த கொப்பளத்தை பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி ஜிஹெச்சில் அவங்கள சேர்த்துருந்தாங்க. அவ்வளோ பெரிய கொப்பளம். உடம்புல ட்ரெஸ்ஸு கூட போட முடியல. ஆள் அப்படி மெலிஞ்சு எலும்பும் தோலும் ஆகி தலையில் இருக்கிற முடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிட்டு, நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன். என்னால் அதை பார்த்துட்டேன். அவனுக்குள்ள நிற்கவே முடியல. என் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. என்ன ஆண்டவரை, இவங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா? ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக அப்படி சில நேரம் அந்த கொப்பளம் வந்து என்ன செய்யுமா, அப்படி வெடிக்கும் போது அதுலேருந்து ரத்தமும் நீர் வருமா. அந்த சகோதரி சொன்னாங்க, நான் போய் அவங்கள போய் பார்த்துட்டு போகிறேன். வீட்டில் பக்கத்தில் பிள்ளைகள் கணவர் யாருமே இல்லை. அவங்க சொந்தக்காரங்க தான் ஒருத்தங்க இருந்தாங்க. நான் போய் அவங்க பக்கத்தில் போக முடியல. அவங்க பெட்டில் இருக்கிறாங்க. பக்கத்தில் போக முடியல. பயங்கர துர்நாற்றம். பக்கத்தில் போய் நான் போய் பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி ஏசப்பா என்ன சீக்கிரமாக எடுத்துக்கிடணும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் போனது அவங்க சுகமாயிட்டாங்களான்னு பார்க்க போனேன். ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த வியாதியின் வேதனையை என்னால் தாங்கவே முடியல. முதுகில் உடம்பு ஃபுல்லாக அந்த பருக்கள் வராத இடமே இல்லை, முடி உதிருகிற சூழ்நிலைமை. எப்படி இந்த வியாதி வந்துச்சு அதுதான் தம்பி எனக்கும் தெரியல, என்ன பண்ணனே தெரில. அவங்க பக்கத்தில் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் முழங்கால் படிட்டு நான் போகும்போது கையில் கொஞ்சம் போல ப்ரேயர் ஆயில் கொண்டு போயிருந்தேன். அவங்ககிட்ட சொன்னேன், அக்கா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க, ஆண்டவரே எனக்கு எடுத்துக்கொள்ளுன்னு கேட்காதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசுனால திரும்ப தருவார். உங்களை வைத்து அந்த திருச்சபையில் ஆண்டு நிறைய காரியம் செய்ய வேண்டியிருக்கு, ஆண்டவரால் சுகமாக்க முடியும். இல்லை தம்பி, இது டாக்டர் சொல்லிட்டாங்க இது சுகமாகாது. இல்லைக்கா, நீங்கள் அதை விசுவாசிக்காதீங்க. இயேசு சொல்கிறாரு உங்களுக்கு சுகம் தருவார், அவர் உங்களை தொட்டால் நிச்சயமாக உங்களுக்கு சுகம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிக்கலான்னு பார்த்தா அவங்க கையை கூட பிடிக்க முடியல. விரலெல்லாம் அந்த கொப்பளம்.
ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அவங்க கையை மட்டும் பிடிச்சிட்டு, ஏசப்பா தயவு செய்து சகோதரிக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது ஜோம் பண்ணிட்டு வந்தோம். கோயில்பட்டி ஜிஹெச்சில் பாருங்கள், ஜோம் பண்ணிட்டு வந்து அவங்க கையில் ப்ரேயர் ஆயில் கொடுத்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்குள்ள உடம்புல இருந்த அத்தனை கொப்பளமும் மாறி கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறாங்க. போன வாரம் ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு பார்த்தேன். அப்போ சொன்னாங்க, தம்பி நான் செத்து போயிருந்தா 1 வருஷம் ஆயிருந்திருக்கும். கர்த்தர் என்னுடைய வியாதி படுக்கையை மாற்றி என் இருதயம் சமாதானமாக இருக்குது, இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன், என் வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாருங்கள், வியாதி ஒரு மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கும். ஆனால் இயேசு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாக்கி அவர் மறுபடியும் நம்ம எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒருவேளை டாக்டர்கள் சொன்ன சில வார்த்தை, டாக்டர்கள் சொல்ல சில காரியம், நீ சாகிற வரைக்கும் மாத்திரை எடுக்க தான் செய்யணும், இல்லைனா உனக்கு இந்த வியாதி சரியாகாது, இந்த வியாதி அடுத்த லெவலுக்கு போயிடும். எப்படிப்பட்ட சூழல் நீங்கள் வந்திருந்தாலும் இயேசு உங்களுக்கு வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகம் கொடுத்து உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கிறது பாவம். 2வது மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கிறது வியாதி. 3வது மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய 12 சீசர்களை அவர் சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு 12 சீசர்களை சந்திக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். 12 சீஷர்களும் இயேசுவை சிலுவையில் அறைந்த உடனே அவர் அடக்கம் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரும் ஒரே ரூமில் கூடி இருக்கிறாங்க. அவங்க கூடி இருக்கிற அந்த ரூமுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. அவங்க எதற்காக கதவை பூட்டிட்டு பயந்து போய் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன செய்கிறாங்க? பயந்து கொண்டிருக்கிறாங்க. 3வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பாதிக்கக்கூடியது பயம். இந்த யூதர்களுக்குள்ளே பயம் காணப்பட்டது. என்ன பயம் காணப்பட்டது? முதலாவது இந்த யூதர்களுக்குள்ளே மனுஷரை குறித்த பயம் காணப்பட்டது. எங்கே இயேசுவை சிலுவையில் அறைஞ்சவங்க நம்மளையும் சிலுவையில் அறைஞ்சிடுவாங்களோ, நம்ம இயேசுடைய சீசர்னு அவங்களுக்கு தெரியுமே, நம்மளையும் சிலுவையில் அறைஞ்சிடுவாங்களோன்னு சொல்லி மனிதனை குறித்த பயம் காணப்பட்டது. 2வது இந்த சீசர்களுக்குள்ள சூழ்நிலைமையை குறித்த பயம் காணப்பட்டது. இயேசு கூட இருக்கும்போது மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், வரி வசூல் பண்ணோம், ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னாடி வந்துட்டோம். இப்போ அடுத்து எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துவது, எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது என்று சொல்லி அவர்களுக்கு சூழ்நிலைமையை குறித்த பயம் இருந்தது, எதிர்காலத்தை குறித்த பயம் இருந்தது. இன்னைக்கு மனிதனோட வாழ்க்கையில் பயம் இல்லாத மனிதரை பார்க்க முடியல. படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டு பார்த்தா, என்ன நினைக்கிறீங்க, இந்த வருஷத்தில் போனதுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் எப்படி படிக்க போகிறேன்னே தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரு மகள் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஜோம் பண்ண சொன்னா, அண்ணே நான் நீட் தேர்வில் எழுதி 3 முறை தோல்வி ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ஒருவேளை தற்கொலை பண்ணி இறந்துருவானோ, ஒருவேளை நான் டாக்டர் ஆகலைனா எங்கள் அப்பா அம்மாவுடைய கனவு வேஸ்ட்டாக போயிடும், அதனால் நான் தற்கொலை பண்ணி இறந்துடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி வேதனையோடு ஃபோன் பண்ணா. பாருங்க, சூழ்நிலைமை குறித்த பயம். இன்னைக்கு மனிதனுக்குள்ள எப்படி எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு வேலை நிரந்தரமா இருக்குமா, இந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து, சூழ்நிலைமை குறித்து இன்னைக்கு அநேக மனிதர்கள் பயத்தோடு காணப்படுகிறார்கள். இந்த யூதர்கள் அப்படித்தான் காணப்பட்டார்கள். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு அந்த யூதர்களை சந்தித்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடக்கிற பொல்லாத மனிதர்களை குறித்து, இல்லைன்னா சூழ்நிலைமையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, எப்படி இந்த பிரச்சனையை தாண்ட முடியும், எப்படி இந்த போராட்டத்தை தாண்ட முடியும், இது என்னமா முடியுமோ என்று சொல்லி நீங்க பயத்தோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு சமாதானத்தை இழந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நம்பிக்கையே இல்லாம எதிர்காலத்தை குறித்து என்ன பண்ணன்னு தெரியாமல் இருந்த 12 சீசர்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து 12 அப்போஸ்தலரா மாறி அவங்க மூலியமா இன்னைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட இயேசு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கலாம், பொல்லாத மனிதர்களோட குறித்த பயத்தோடு இருக்கலாம். இவங்க எனக்கு விரோதமாக எழுப்புறாங்களோ, இவங்க என்னை அழிச்சிருவாங்களோ, என்னை இல்லாமல் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி. இல்லை, இயேசு சொல்கிறாரு, உனக்கு நான் சமாதானத்தை தருகிறேன், உனக்கு சமாதானத்தை தரும்படி நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். பாவத்திலிருந்து வருகிற அந்த சமாதானத்தை, சமாதான குறைச்சலை மாற்றி போட்டு உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற சமாதானத்தை தருவார். வியாதியினால் வருகிற சமாதான குறைவை மாற்றி போட்டு உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாய் இருக்கும்படி அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். மூன்றாவது, உங்கள் பயத்தை நீக்கி போட்டு உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சமாதானத்தை தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். எப்படி இயேசுவால சொல்ல முடியும் தெரியுமா? உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்து விழுந்தது. உங்களுக்கு சமாதானத்தை தருகிற ஆக்கினி இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை தரும்படி இயேசு சிலுவையிலே கைகளிலும் கால்களையும் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். கைகளிலையும் கால்களையும் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, இயேசுவே இயேசுவே எனக்கு சமாதானத்தை தாருன்னு கேளுங்க. இப்போ நீங்க தான் கேட்க போறீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஏசப்பா, எனக்கு அந்த சமாதானத்தை தாரும். இன்னைக்கு உங்க சமாதானத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் எது? பாவம். ஒருவேளை யாருக்கும் தெரியாம நீங்க செய்யற பாவம் உங்க சமாதானத்தை பாதிச்சிருக்கலாம், உங்க நிம்மதியை கெடுத்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, உமக்கு விரோதமா செய்த பாவம் அக்கிரமம் எல்லாவற்றையும் மன்னிங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாரோ, இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாரோ. இன்னைக்கு அந்த தெய்வீக சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க கூப்பிடும் போது அவர் உங்கள் கூப்பிடுற சத்தத்தை கேட்கிறவர், உங்க சத்தத்துக்கு அவர் செவி சாய்க்கிறவர். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த தெய்வீக சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும், என் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். இரண்டாவது, உங்க இருதயத்தில் சமாதானத்தை கெடுப்பது வியாதி. ஒருவேளை உங்க சரீரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி இன்னைக்கு உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம், இன்னைக்கு உங்களை வலி வேதனையை தாக்கி கொண்டிருக்கலாம். இப்ப ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட வியாதி உள்ள இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்ப பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தருகிறார். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்குகிறது. எல்லா பாதிக்கப்பட்ட இடத்துல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. எல்லா பலவீனத்தின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. எந்த இடத்துல வலி இருக்குதோ, எந்த இடத்துல வேதனை இருக்குதோ, இப்ப கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசு தொட்டா அவங்க வியாதி சரியாயிரும். இயேசு தொட்டா உங்களுக்கு சுகமாகும். இயேசு தொட்டா தீட்டு நீங்கும். இயேசு தொட்டா ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகும். விசுவாசத்தோடு யாரெல்லாம் கரத்தை வைத்து ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது ஒரு பரிபூர்ண சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. மூணாவது, பயம். காரணமில்லாத பயம், தேவையற்ற பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பொல்லாத மனிதர்களை குறித்த பயம், எதுவாய் இருந்தாலும் இப்ப இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உயிர் தெழுந்த இயேசு, உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை இப்பொழுது சந்திக்கட்டும், இப்பொழுது சந்திக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு நிலையான சமாதானம், ஒரு நிரந்தரமான சமாதானம் இப்ப ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி சிலுவையிலே கைகளிலையும் கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தம் இந்த பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படுவதாக. சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. உடைய தெய்வீக சமாதானத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும். சமாதானத்தை தாரும்.